Hi friends, welcome to my channel. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே bell icon press பண்ணிக்கோங்க. RRB NTPC Mathsல நம்ம geometry பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லாஸ்ட் பார்ட். ஓகே, ஸோ இந்த பார்ட்டில் நம்ம பாலிகனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பாலிகன்லேயும் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சில ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் பார்த்தேன். ஸோ பாலிகனோட கான்செப்டே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். ஆனால் என்ன 3 ஃபார்முலாஸ் இருக்குது. இதில் 3 ஃபார்முலா மட்டும் நீங்கள் மக்கப் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த பாலிகன் ரொம்ப ஈஸியானது. பாலிகன்ற என்னென்னா ஒன்றும் இல்லை, எனி க்ளோஸ்டு ஃபிகர், எல்லா க்ளோஸ்டாக இருக்கிற எல்லா டயக்ராம்ஸையும் நீங்கள் பாலிகன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ எனி க்ளோஸ்டு ஃபிகரை தான் நீங்கள் பாலிகன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெயினாக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய சம் பாலிகன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரையாங்கிளும் ஒரு பாலிகன் தான். ஆனால் நீங்கள் பாலிகன் படிக்கும்போது சைடு மனப்பாடம் பண்ணணும். ஸோ ட்ரையாங்கிளில் உங்களுக்கு தெரியும் இதில் வந்து எத்தனை சைட்ஸ் தான் இருக்குது, 3 சைட்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஒரு பாலிகன். அடுத்து என்னது ஸ்கொயர். ஸ்கொயர் என்னது ஒரு பாலிகன். எத்தனை சைடு இருக்கு, 4 சைட்ஸ். நெக்ஸ்ட் பென்டகன். பென்டகன்னா என்னன்னா 5 சைட்ஸ் அப்படின்னு படிக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். பென்டகன்னா 5. அடுத்தது என்னன்னா ஹெக்ஸகன். ஹெக்ஸகன்னா என்னன்னா 6 சைட்ஸ். 6 சைட்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஹெக்ஸகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஹெப்டகன். ஹெப்டகன்னா என்னன்னா 7 சைட்ஸ். 7 சைடு, இந்த 1 2 3 4 5 6 7. ஸோ 7 சைட்ஸ் இருந்தால் அது என்னன்னு சொல்லுவாங்க, ஹெப்டகன். அடுத்தது வந்து ஆக்டகன். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆக்டுனா 8ன்னு தெரியும், ஹெக்ஸாகனா 6ன்னு தெரியும், பென்டகன்னா 5ன்னு தெரியும். ஹெப்டகன் மட்டும் மனப்பாடம் பண்ணணும். ஹெப்டகன்னா 7 சைட்ஸ். ஆக்டகன்னா என்னன்னா 8 சைட்ஸ். 8 சைட்ஸில் ஃபார்ம் ஆகிற எனி ஒரு ஃபிகர். அடுத்து நோனகன். நோனகன்னா என்னன்னா 9 சைட்ஸ். டெக்ககன்னா என்னென்னா 10 சைட்ஸ். ஸோ இது பாலிகனில் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஸோ இந்த சைட்ஸ் எல்லாம் எதுனா இது இந்த இது. ஸோ ஆக்டகன்னா எத்தனை சைடுன்னு கேட்பான், 8 சைட்ஸ். ஹெப்டகன்னா எது, 7 சைட்ஸ். நானகன்னா 9. இதெல்லாம் ஈஸி தான். நானகன் நேரோனா 9 நமக்கு தெரியும். டெக்ககன் நோனகன் அந்த ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, சில இதில் கூட கன்ஃபியூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. டெக்ககன்னா 10 சைட்ஸ். ஆக்டகன் ஈஸி தான். ஹெப்டகன் மட்டும் தான் நீங்கள் படிக்கணும், 7 சைட்ஸ். ஹெக்ஸகனும் நீங்கள் தெரியாதவங்க படிச்சுக்கோங்க. பென்டகன், இது எல்லாமே இந்த சைட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பாலிகனில் 3 ஃபார்முலா நீங்கள் படிக்கணும்னு உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அது என்னென்ன ஃபார்முலான்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டயகனல்ஸ். ஒரு பாலிகனோட எவ்வளவு டயகனல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா n into n-3 divided by 2. ஸோ என்னன்றது சைடு. இப்போ ட்ரையாங்கிளில் பாருங்க 3 சைடு இருக்கா. ஸோ 3 into 3 minus 3 என்ன 0 ஆயிரும். ஸோ ட்ரையாங்கிளுக்கு டயகனல்ஸ் கிடையாது. ஓகேவா? டயகனல்ஸ் ட்ரையாங்கிளுக்கு கிடையாது இல்லை, அதான். ஸோ இதை மாதிரி தான் நம்ம டயகனல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் ஃபார்முலா என்னது, n into n-3 divided by 2. இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா என்னன்னா இந்த பாலிகன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த பாலிகனோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள், ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா 360 டிகிரி டிவைடட் பை n. அதே மாதிரி ஈச் இன்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா இந்த இது கூட 180 மைனஸ் பண்ணணும். 180 டிகிரி மைனஸ் 360 டிகிரி டிவைடட் பை n. ஸோ என்னன்றது சைடு. இந்த 3 ஃபார்முலா மட்டும் நீங்கள் இந்த பாலிகனில் படித்தா போதும். ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, n into n-3 டிவைடட் பை 2. ஒவ்வொரு எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஃபார்முலா என்னது 360 டிகிரி பை n. ஸோ இப்போ எப்படி கேட்பாங்கன்னா பென்டகனோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்துட்டு சைடு கேட்பான், சைடு கொடுத்துட்டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கேட்பான். ஸோ பென்டகனுக்கு 5 சைட்ஸ், அப்போ 360 டிகிரி பை 5 தான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஃபார்முலா என்னது 360 டிகிரி பை n. இன்டீரியர் ஃபார்முலா என்னது 180 மைனஸ் 360 பை n. ஸோ இந்த ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணணுமோ அப்படி பண்ணிடுங்க. எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னா 360 பை n, இன்டீரியர் ஆங்கிள்னா 180 மைனஸ் 360 பை n. இவ்வளோதான். ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். கொஸ்டின் இது 11th April 2016 கேட்ட கொஸ்டின். த நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் ரெகுலர் பாலிகன் ஹூஸ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் 72ன்னு கொடுத்துட்டான். எவ்வளோ சைடுன்னு கேட்டிருக்கான். ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஃபார்முலா என்னது உங்களுக்கு 360 டிகிரி பை n. இதான ஃபார்முலா. அது வந்து 72ன்னு கொடுத்துட்டான். அப்போ n எவ்வளவு இதில் இருந்து n equal to 360 டிகிரி பை 72. ஸோ 136 1 டேபிள் போனோன்னா இதில் என்ன வரும், 2 வருமா? இப்போ 5. ஸோ சைட்ஸ் எவ்வளவு, 5 சைட்ஸ். அவ்வளோதான், ஈஸி. பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்டீரியர் ஆங்கிள் 180 டிகிரின்னு கொடுத்துட்டா.
தென் அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போது நமக்கு சைடு எவ்வளவு சைட்ஸ்னு தெரிஞ்சால் தானே இதில் நம்ம மார்க் பண்ண முடியும். ஸோ இன்டீரியர் ஆங்கிள் ஃபார்முலா என்னது 180 டிகிரி மைனஸ் 360 பை n எவ்வளவு 108ன்னு கொடுத்துட்டான். ஸோ இது மைனஸ் 360 டிகிரி பை n ஈக்குவல் டு 108 மைனஸ் 180 வருமா? ஸோ மைனஸ் பண்ண எவ்வளோ வரும் 72 வரும். அப்போ இதுவும் அதே மாதிரி தான் மைனஸ் வருமா? ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். n ஈக்குவல் டு எவ்வளவு 360 டிகிரி பை 72 வரும். என்ன வரும் 5 வரும். ஸோ 5 5 சைட்ஸ் இருந்தால் என்னன்னு படிச்சிருக்கோம் பென்டாகன். ஸோ இந்த இடத்துல இது யூஸ் ஆகுது பார்த்தீங்களா 5 சைட்ஸ்னா இது. ஹெக்ஸகன்னா என்னது 6, ஆக்டகன்னா என்னென்ன 8 சைட்ஸ், டெட்ராகன்னா என்னன்னா 4 சைட்ஸ். ஓகேவா டெட்ரானா 4 தானே. ஸோ 4 சைட்ஸ். ஓகே ஸோ இதனால சைட்ஸும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 7 சைடட் பாலிகன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ நானாகன்னா 9 சைட்ஸ் இது வராது. ஹெக்ஸகன்னா என்னது 6 சைட்ஸ் இதுவும் வராது. ஹெப்டகன்னா என்னது 7 சைட்ஸ். ஸோ இதுதான் என்னது ஆன்சர். ஆக்டகன்னா 8 சைட்ஸ். ஸோ பாலிகனில் இந்த மாதிரி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஆங்கிள் கொடுப்பான்ல இந்த மாதிரி ஆங்கிள் கொடுத்துட்டு எக்ஸ்டீரியர் ஆங்கிளா இன்டீரியர் ஆங்கிள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் கேட்பான். இவ்வளோதான் பாலிகனில். ஸோ இவ்வளோதான் நம்ம ஜாமெட்ரியில் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஸோ இதிலேருந்து தான் கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ப்ராப்ளம் செஞ்சு பாருங்கள். கான்செப்ட் மெயினாக ஃபிங்கர் டிப்பில் கான்செப்ட் தான் இருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் இதுதான் இது அப்படி மனப்படம் பண்ணிட்டோன்னா ஜாமெட்ரியில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.